உறுதிப்படுத்தலாம். என்ன உறுதிப்படுத்தலாம்? செப்பனியா 3:17 வாசிங்க. செப்பனியா 3:17 மேலே போட்டிருக்கு. வந்துன்னு பார்த்தேன். ஓகே, கர்த்தர் பாருங்க எதையும் உறுதிப்படுத்துகிறவர். உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். போதும். உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். சாந்தி அக்கா உங்கள் மேலே இருக்கிறார். நம் மேலே சாரி, எல்லாத்து பேரும் எனக்கு தெரியாது. சாந்தி அக்கா என்னோட அக்கா, அதனால ஞாபகம் வந்துச்சு, அதை சொன்னேன். சரியா? 2 சாட்சினாலே உறுதிப்படுத்தலாம். என்னன்னு? உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் பாருங்க, வேதம் இப்படியா சொல்லுகிறது. என் மேலே, எனக்குள்ளே, என்னை சுற்றிலும், என் நடுவிலே இருக்கிறார். யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார். அப்ப சாட்சி உறுதிப்படுத்துகிறது. நம் மேலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், இங்கே வாசமாக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. சரி, இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேச போனோம் அப்படின்னா, அதை தான் பேச போறேன். நீடிய பொறுமையை பற்றி பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். நீங்க பொறுமையா உட்காந்துருந்தீங்களே, நீண்ட பிரசங்கம், அதனால பொறுமையாக அமர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நீண்ட பொறுமை, நீடிய பொறுமை, லாங் சஃபரிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. பாருங்க, நம்மளுக்கு பொறுமையே இருக்கிறது கஷ்டம், பொறுமையா இருக்கிறது இல்லை. சுடுது மடிய புடின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. சுடுது மடிய புடின்னு. பொறுமைக்கு உதாரணம் என்னன்னா, நீங்களாம் பொறுமையா இருக்கிறீங்களா? நீங்க தானே உதாரணம். அப்போ ஆனா பொறுமைக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எருமை. ரொம்ப கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அது சொல்ல போறேன். எருமை தான் பொறுமையா இருக்குமா. இன்னொன்று அதை பத்தி சொல்லும் பொழுது திக் ஸ்கின் என்று சொல்லுவார்கள், தடித்த தோல். ஏன்? மழையில் அப்படி போச்சுன்னா அப்படியே அது பாட்டுக்கு போகும், வெயிலையும் போகும், வெயிலையும் போகும், மழையிலையும் போகும். அப்போ அதுக்கு பொறுமை ஜாஸ்தி. இன்னொரு அனிமல் உதாரணம் இருக்குது. என்னது? ஆமை. யார் சொன்னா? ஆமை மாதிரியே சொல்றீங்களே மெதுவா. ஆமை. ஒரு கதை இருக்கு, தெரியும் உங்களுக்கு. என்ன கதை? ஆமை முயல். அவங்களே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை அந்த கதையை. அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. துரிதமா ஓடுனா கூட ஜெயிக்க முடியாது. ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு காருக்கு பேர். என்னது? ஸ்விஃப்ட். ஸ்விஃப்டா போயிடும், போயிடும். முயல் வேகமா ஓடுமா, ஆனா அதுதான் தோத்து போச்சு. ஆனா ஆமை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போய் வின் பண்ணிச்சு. அப்போ பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிறது யோபின் பொறுமையை குறித்து அம்மா சொன்னாங்க. பொறுமையா இருந்தான். நமக்கு அதுபோல பொறுமை வருமா? ஐயா, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கையில். ஓகே, தேங்க்யூ. அப்போ யோபு பொறுமையா இருந்தான். சரியா? தேங்க்யூ. பையன் 10th ஸ்டாண்டர்டில் ஃபெயிலுன்னு வச்சுக்கலாம். உங்கள் பையன் இல்லை, வேற பக்கத்து வீட்டு பையன். உங்கள் பையன் சொன்னால் கோச்சிக்குவீங்க. பக்கத்து வீட்டு பையன்
ஃபெயில் ஆகிட்டான் 10th ஸ்டாண்டர்டில். உங்கள் பையன் ஸ்டேட் ரேங்க்கு என்ன சொன்னீங்களா சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ரேங்க், ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான். சரியா? இப்போ பக்கத்து வீட்டுக்காரரு அவன் பையனை எப்படி டீல் பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு? அவனை பாடுறா, அவனை பாரு எப்படி படிக்கிறான், நீ தான் இருக்கிறியே மக்கு மக்கு. இவருக்கு பொறுமை இல்லை. ரெண்டாவது பக்கத்து வீட்டுக்கு சிரிக்கிறீங்க. வீட்டை கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்போம். பீப்பிங் டாம் மாதிரி பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்குதா இல்லையா, அது நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்ம பழகிட்டோம். சரிதானே? நமக்கு பொறுமை அவசியமாய் இருக்கிறது. அது ஆவியின் கனிகளிலே ஒன்று, ஆவியின் கனிகளிலே ஒன்று. கொலோசியர் 3:12-13 2 வசனத்தை வாசிப்போம். கொலோசியர். Thank you Jesus. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு. பாருங்க இருங்க, இது என்ன பண்ண தரித்து கொண்டு அப்படின்னு இருக்குது. அப்படி தரித்து கொண்டு அப்படின்னா என்ன? You should wear it. எதையெல்லாம் என்ன சொல்லி இருக்கு? உருக்கமான இரக்கம் இருக்கிறதா? தன்னுடைய சொந்த பிள்ளை மேல் இருக்குது இல்லையா? உருக்கமான இரக்கம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். உருக்கமான இரக்கம். அடுத்தது தயவையும் மனத்தாழ்மை இருக்கா? என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க், உன் பையன் ஃபெயில் ஆயிட்டான். மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு. நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ள வேண்டுமா? இன்னும் கொலோசையர்ல நம்ம பவுல் சொல்கிறார். 1வது வசனம் வாசிங்க. அதிலே நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காலத்துல குழந்தையா பிறந்து தவழ்ந்து நடந்து ஓடி எல்கேஜி போய் யூகேஜி போய் இப்போ ப்ரீ ஸ்கூல்னு ஒன்று இருக்கு. என்னது? பிளே ஸ்கூல். பிளே ஸ்கூலுக்கு எவ்வளோ ஃபீஸ் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், என் பேத்தி படிக்கிறான். அதுக்கு முன்னாடி தெரியாது. என்னோட காலேஜ் ஃபீஸ் 5000 ரூபா தான். காலேஜ் 5000 rupees கட்டி காலேஜில் கிராஜுவேட் முடித்தேன். இப்போ பிளே ஸ்கூல் 8:30 மணிக்கு போவோம். 1 lakh 1 லட்சம் ரூபாமா? கிட்ஸ் என்னது? இல்லை அது பேர் என்ன? யூரோ கிட்ஸ். 1 லட்சம் ரூபா ஃபீஸா? ஏன்னா ஆச்சரியமா போச்சு எனக்கு. சரியா? சரி, ஓகே, அது இருக்கட்டும். பிறந்து வளர்ந்து நம்ம படிக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்ம கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும். இது உலக நியதியாக இருக்கிறது இல்லையா? உலக நியதி. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பொண்ணுக்கு 38 வயசு. அவர் சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட். எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், நல்லா படிச்சிருக்கிறா, நல்லா சம்பாதிக்கிறா, கல்யாணம் வேணான்றா. She is not ready to go to even doctor. She was not ready to go to even a psychiatrist. உலகம் எப்படி போய் கொண்டிருக்கு பாருங்க. திருமணம் வேண்டாம். என்ன தடை? அவங்க வேற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், வேற மதத்தை சேர்ந்தவர்கள். நான் சொன்னேன், நான் வேணா கவுன்சில் பண்ணிட்டோமான்னு சொன்னேன். வேண்டாம் விட்டுருங்க, திட்டுறாவும். உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் நம்ம உலக நீதியின்படி நம்ம குழந்தை பிறந்து வளர்ந்து திருமணமாகி இந்தமான காரியங்கள் எல்லாம் உலகத்துக்கு. அப்போ உலகத்தின் காரியங்களையா மேலானவைகளையா அப்படின்னு பார்க்கும் பொழுது
அங்க 1வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்படின்னா பூமியில் உள்ள ஸ்கூலுக்கு போக கூடாதா? படிக்க கூடாதா? இல்லையா? இவன் தச்சனின் மகனாயிற்றே. யாரு? யாரு இவன்? தச்சனின் மகனாயிற்றே. இந்த வேத அறிவு இவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பொறுமையா தானே இருந்தாரு. காரி துப்புனாங்க, பொறுமையா தானே இருந்தாரு. சவுக்குனால 39 அடிகளை அடித்தார்கள், பொறுமையா தானே இருந்தாரு. நமக்கு மாதிரி யாரு? யோபு அல்ல, யோபு தான். ஆனா யோபுவை விட ஒரு பெரியவர் இங்கே இருக்கிறார். பாருங்க, அவருடைய சரீரத்தில் இருக்கிற அவருடைய வஸ்திரத்தை உரிந்து எறிந்தார்கள், உரிந்து அதன் மேலே சீட்டு போட்டார்கள் என்று இருக்கிறது. எல்லாருக்கும் முன்னால உடைய வஸ்திரத்தை கிழித்தா பொறுமையா இருப்போமா? பொறுமையா இருப்போமா? இல்லையா? தெரியாம ஒருத்தர் எப்படி பண்ணும்போது ஏதாவது கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கண்ணு தெரியலையா? அவங்க அப்படி கேட்பாங்களாம், கண்ணு தெரியலையா? என்ன சுடிதார் மேல போடுறீங்களா? என்னது? துப்பாட்டா? சார் துப்பாட்டா, துப்பாட்டா கிழிஞ்சிருச்சு, ஏதோ தெரியாம பட்டு கிழிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன். கண்ணு தெரியலையா? நமக்கு பொறுமை இருப்பது இல்லை. சிறு சிறு காரியங்களுக்காக நாம் கோபப்படுகிறோம். கோபப்படுறதான சின்ன காரியங்களுக்காக சட்டுன்னு கோபம் வந்துருக்கு. அந்த துன்மார்க்கம் வெளியே புறப்பட்டு வருகிறது. எப்போ? பொறுமையை இழக்கும் பொழுது. பொறுத்தார் பூமி எல்லாம் உங்களுக்கு தெரியுது. நான் எதுக்கு வந்தேனே தெரியல. எல்லாம் உங்களுக்கே தெரியுது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், இல்லையா? பூமி ஆழ்வார்னா என்ன? ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. நீங்க தான் ராஜா, பூமியை ஆளுகிறவர்கள். ஆனா நம்முடைய ராஜ்யம் இங்கே இல்லை. நாம் ஆள பிறந்தவர்கள், ஆனால் நம்முடைய ராஜ்யம் இங்கே. இது யார் சொன்னா? இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். நீ ராஜாவா? எல்லாத்தையும் கேட்கிறான். Are you a king of Jews? ஆம், நீ சொல்லுகிறபடிதான். ஆமாயா, நான் ராஜா தாயா. இன்னும் ராஜ்யம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இது என்னுடைய ராஜ்யம் அல்ல. நம்ம ராஜாவான்னு கேட்டா நாம ராஜா தான், நீங்க ராணி தான். சரியா? இப்போ நான் மணவாளனா மணவாட்டியா? கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. என்ன பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு? மணவாளனா மணவாட்டியா? In one accord, I want you to say in one accord. மணவாளன் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப நான் மணவாட்டி தான். யாருக்கு? என் இயேசு கிறிஸ்துவுக்கு. நான் மணவாளன், அவருக்காக நான் காத்திருக்கிறேன். I am waiting for him. எப்படி? பொறுமையா காத்திருக்கிறேன். அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஒரு அப்பா பையன் இருந்தாங்க, ஷிப்ல போயிட்டு இருக்காங்க. ஷிப் பிரேக் ஆச்சு, ஷிப் உடைந்து விட்டது. இப்போ 2 பேரும் ஒரு ஐலாண்ட்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. ஐலாண்ட்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த அப்பா ஒரு பாஸ்டர். சரியா? அப்பாவும் பையனை சொல்றாங்க, அப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த பையன் சொல்றான், சரி தம்பி, நீ அந்த பக்கம் போய் ஜெபம் பண்ணு, நான் இந்த பக்கம் போய் நான் ஜெபம் பண்றேன், பார்க்கலாம் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு.
there is no help, nobody is there in the island. யாருமே இல்லை, வனாந்திர மாதிரி இருக்கு, சுத்தியும் தண்ணி தான் இருக்கு. ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்ப 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. இந்த பையன் ஜெபம் பண்ணான், பசிக்குதே, ஒட்டி அசியத்தெல்லாம் பசிக்குதே, ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுங்க. கனிகள் நிறைந்த பழங்களை காண்பிச்சாரு. சாப்பிட்டு திருப்தி அடைந்தான். ஏசப்பா எனக்கு ஒரு போட்டு கொடுங்கப்பா, நான் எப்படியாவது தப்பிச்சு போகணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான். டு மேக் த ஸ்டோரி ஷார்ட், போட்டு கிடச்சிது. இவன் ஏறி உட்காந்துட்டான். ஏறி உட்காந்து கிளம்புறான். அவன் அப்பாவை மறந்துட்டான். சாந்தியக்கா சொல்லிட்டாங்க, அப்பாவை மறந்துட்டான். அப்போ ஒரு வாய்ஸ் வருது, மகனே உங்க அப்பா அங்க இருக்கிறாரு, என்னை கூப்பிடலையா? நான் ஜெபம் பண்ண எனக்கு கிடைச்சது, அவர் ஜெபம் பண்ண அவருக்கு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு பையன் கேட்டான். அப்போ அந்த வாய்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, மகனே நீ ஜெபிச்ச உனக்கு போட்டு வேணும்னு. ஆனா உங்க அப்பா என்ன ஜெபிச்சாரு தெரியுமா? என் மகன் என்னெல்லாம் கேட்கிறானோ ஆண்டவரே அவனுக்கு கொடுக்கப்பான்னு ஜெபிச்சாரு. நான் அந்த பிரேயர் தான் கேட்டேன் மகனே, உன்னோட பிரேயரை நான் கேட்கல. உன்னோட பிரேயருக்காக நான் அந்த கனிகள் கொடுக்கல, உன்னோட பிரேயருக்காக போட்டை கொடுக்கல. இன்னும் அநேகம் இருக்குது, அதுல ஷார்ட் பண்ணிட்டேன் நான். அப்போ நாம ஜெபிக்கிறோம், அவளுக்கு ஒண்ணு கொடுக்காம வேண்டவரு, எனக்கு எல்லாம் கொடுக்கணும். அவன் நாசமா போட்டான். அன்வரே அல்லேலூயா, சோதரி சோதரி சோதரி, ஒரு நாசமா போட்டான். இப்படி ஜெபிக்கிறவங்களா எனக்கு தெரியும். நீங்களாம் நல்லா ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு என்னது தேவை என்று சொல்லி அவர் அவங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு என்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறதற்கும் விண்ணப்பிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மத்தியிலே இருக்கிறார். 3:17 படி உங்கள் மத்தியிலே இருக்கிறார். 3:17 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். என்ன உள்ளவர்? வல்லமை உள்ளவர். பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 இப்படி வாசிக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவை வல்லமையினாலும் வரங்களினாலும் பரிசுத்தாவியினாலும் அபிஷேகித்திருந்தார். அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை சொல்லி சுகப்படுத்தினார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் என்று பார்க்கிறோம். நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித்திருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அடிப்படைங்க செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். அப்படி பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு வாய்ஸ் தான் வருது. ஆனா மைக் கொடுத்தனாலயா? எல்லாத்துக்கும் மைக் கொடுக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டோமா? ஆர் வி சேவ்ட்? சே லவுட்லி. மண்டையாருன்னா we are saved. சரி, எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று தெரியுமா உங்களுக்கு? எப்போ ரட்சிக்கப்பட்டோம்? எரேமியா 1:5. எரேமியா தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். பாருங்க, தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. என்ன பண்ணிட்டாரோ அப்பவே? இப்ப சொல்லுங்க, இப்ப நான் எப்ப ரசிக்கப்பட்டேன்? அங்கே என்ன பரிசுத்தம் பண்ணிட்டாரா?
இனி ஒரு பலி அவசியம் இல்லை, ஒரு பலி அவசியம் இல்லை. எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். வாசிங்க. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு இருக்கிறேன். பாருங்க, தாயின் கர்ப்பத்திலே எப்படி உருவாக்குனாரா? Fearfully and wonderfully. 139 Psalm says, fearfully and wonderfully he has created us. அப்படியாக நம்ம படைத்து இருக்கிறார். எத்தனை பேர் மொபைல் வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் பொய் சொல்றீங்க? நிறைய கை மேல போல. இந்தியால 4 பேர் இருந்தா அந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு மொபைல் இருக்குது. சரியா? 4 பேர் இருந்தா 4ல 1 மொபைல் இருக்குதான். நீங்க நிறைய பேருக்கு மொபைல் இல்லை போல் இருக்க. சரி, மொபைல் இல்லாதவர்கள் என்ன பண்ணுது? வீட்டில் இருக்கா? வீட்டில் இருக்கு. இப்போ மொபைல் இல்லாதவர்கள் எத்தனை பேர் வேதத்தை கரங்களில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஒரே பைபிள் மேல போதுமா? கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் உண்டா நமக்கு? ஒருத்தர் கை தூக்கிட்டு அப்புறம் நாம கை தூக்கிக்கலாம். இந்த சபைக்கு நான் அநேக முறை வந்திருக்கிறேன். ஒரு முறை ஐயா என்னை அழைச்சு இங்க வா, நான் ஜீசஸ் காலேஜுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் வச்சிருக்கிறேன். என்ன அமௌண்ட்? பெரிய அமௌண்ட் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? பெரிய அமௌண்ட் வச்சிருக்கிறேன் தம்பி, வாங்க அப்படின்னா. அப்போ வந்தேன். ஒரு பெரிய அமௌண்ட் சொல்லல, என்னன்னு டிக்ளேர் பண்ணல. ஒருவேளை ஐயா பெரிய பண்ண மாட்டார் நினைக்கிறேன். ஒரு பெரிய அமௌண்ட்டை செக்கில் எழுதி என் கரங்களில் கொடுத்தார். அப்போ அம்மாவை பார்த்தேன். வீட்டுக்குள்ள அழைச்சு டைனிங் டேபிள் உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. ஐ ரிமெம்பர் சாராம்மா. போகும்பொழுது சாக்லேட்டை கையில் கொடுத்து அனுப்புனாங்க. நான் என்னை பார்த்து எப்படி தெரியுது? குழந்தையா நானே? தாத்தா தான் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சங்கீதம் 103:5. சங்கீதம் 103 இப்ப படிச்சீங்களே. வயது திரும்ப வாழ வயது போல ஆகுது அப்படி நினைச்சிட்டீங்களா இல்லையா? சாக்லேட்டை கொடுத்து அனுப்பினார்கள். இன்னொரு முறை நானும் என் மனைவியும் வந்திருந்தோம். அப்பவும் சாக்லேட் கொடுத்தாங்க. அருண் ஐஸ்கிரீம் தம்பி. ஐயோ அவருக்கே தெரியல உங்களுக்கு. தம்பி அருண், அம்மா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடு, ஒன்றாகாது, டயபெட்டிஸ் ஒன்றாகாது, சாப்பிட வைத்தார்கள் சாராம்மா. இன்னொரு முறை வந்தேன், பிரியாணி கொடுத்தாங்க. அதே டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அவங்களுடைய பேரனுடைய அந்த சாட்சியை கேட்கும் பொழுது அவர்கள் என்னையும் ஒரு பேரனாக நினைத்து சாக்லேட் கொடுத்திருக்கிறார்கள், பிரியாணி கொடுத்திருக்கிறார்கள், கிராஸ் போட்டு அனுப்பியிருக்கிறார்கள். விக்டரி இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இன்றைக்கு அங்கே ஆடல் பாடலுடன் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். ஆமென். ஹalleluya. Such a wonderful family they are. Such a wonderful family. Such a blessing. Prayer tower நாலே ஐயா தான் பிரேயர் டவர் வாங்கிங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் பிரேயர் டவரே வந்துச்சு. சரி, பொறுமையா காத்திருக்கிறது ஆவியின் கனிகளிலே ஒன்று. சரி, பரிசுத்த ஆவி நம்ம மேலே இருக்கிறாரா இல்லையா? இல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நமக்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரா? அச்சாரம். You are sealed by the Holy Spirit. You are sealed by the Holy Spirit. நீடிய பொறுமை நாம் கோட்டு மாறு போட்டுக்கணுமா? அணிந்து கொள்ள வேண்டுமா? உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் யாரை போல பார்க்கணும்னா யோபுவை பார்க்கிற மாதிரி அல்ல, இயேசுவை பார்க்கிறது போல நாம் பார்க்கணுமா?
அவருடைய சாயலினாலே நாம் திருப்தி ஆகிறோம் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் பொழுது உம்முடைய சாயலினாலே நான் திருப்தி ஆவேன். அப்ப அவருடைய சாயல் என்ன? சாந்தம், சாந்தமா இருக்கிறது இல்லையா? மன்னிக்கிற குணம், மன்னிக்கிற குணம். நான் பொறுமையா இருக்கிறேன் தம்பி, நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. அப்போ பொறுமை, அந்த பொறுமை, the long suffering, நீடிய பொறுமை நமக்கு தேவையா இருக்கிறது. சரி, எந்த இடத்துலனா துரிதமா செயல்பட வேண்டுமோ அந்த இடத்துல துரிதமா செயல்பட வேண்டும். இப்போ இந்த சேர் மேல என் பையன் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோ. இந்த சேர் உட்காந்துருக்கான், உயரமா இருக்கு, 3 சேர் வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து கீழே உழுக போறான், அங்கிருந்து என் பையன் உழுக போறான். இப்போ நான் பொறுமையா பார்த்துட்டு இருக்குவா? என்ன பண்ணணும்? as a father துரிதமாக போய் பிடிக்கணும், துரிதமாக போய் பிடிக்கணும். என் அப்பா ஒரு நாள் சொன்னாரு, அப்பா ஆஃபீஸ்லேருந்து வராரு, சைக்கிள் அப்போ சைக்கிளில் வராரு. அப்பாவை பார்த்து நான் ஓடுறேன்னா, சின்ன பையனாக இருக்கிறேன். அப்போ ஓடி தடுக்கி உள்ள போகிறேன், தடுக்கி உள்ள போகிறேன். அங்கே ஒரு கல் இருக்கு, ஒரு குமாச்சியாக இருக்குது, கல் ஒன்று இருக்கு. அப்போ நான் ஓடி வர்றதை பார்த்து சைக்கிளை அப்படியே போட்டுட்டு வந்து அந்த கல் மேலே காலை வைத்தார். அப்போ நான் எங்கே விழுந்தேன்? அவருடைய கால் மேலே விழுந்தேன். ஒரு உலகத்தார் பொல்லாதவர்களாகிய நீங்களே, பொல்லாதவர்களே நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என்ன நன்மை? ஒரு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்கள் நீங்களே நன்மையானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா நன்மையானவர்களை கொடுக்க அறிந்திருக்கிறார். கனடா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு குரூப்பு கிளம்பி போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். கிரிட் பாயிண்ட் எல்லாம் வந்தாச்சு, IELTS எழுதி பாஸ் பண்ணியாச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ சாட்சி சொன்ன அம்மா சொன்னாங்களே, ஜெர்மனி போகலான்னு ஆசையாக இருந்தேன். நீதான் சொன்னீங்க. நான் கனடா போயிருப்பேன், நான் டாக்டராக இருப்பேன். டே, நீ டாக்டர்லாம் ஆக வேண்டாம், நீ கனடா போக வேண்டாம். அந்த டோட்டல் குரூப்பே they abolished it. டோட்டல் குரூப். அங்கே ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க, டென்டிஸ்ட் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. நான் போகல. ஏன் போகலன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. பொறுமையாக காத்திருந்தேன், ஆனால் அது அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. என்னால் போக முடியல. நான் போயிருந்தேன்னா, can I question my God? No, I cannot question my God. I am the clay, He is the potter. He will form according to His desire, not according to my will or my desire. He has molded me. Maybe He has broken me. My legs are broken into 18 pieces. I told you last time when I came. But He has molded me. For His glory, I am telling, I am able to stand there. ஒருவேளை கனடா போயிருந்தேன்னா ஒருவேளை காணாமல் போயிருப்பேன், கொரோனாவில் செத்து போயிருப்பேன். தெரியாது எனக்கு. ஏன் போகல எனக்கு தெரியாது. God knows everything. நமக்கு பொறுமை இல்லை. நமக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 5 லட்சம் ரூபாயும் வேஸ்ட் ஆச்சு. God has chosen me, God has called me for His ministry. ஆனால் அதை விட்டு உலகத்தின் பின்னால ஓடிக்கொண்டிருந்தேன். சம்பாதிக்கிறதுக்கு போகலாம், கனடா போகலாம். உன்னை தெரிந்திருக்கிறேன் மகனே, உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு போகல. நான் என்ன பண்ணிட்டு தெரிஞ்சேன்? கமலஹாசனுக்கு பின்னால் ஓடிட்டு தெரிஞ்சேன். பைத்தியமா இருந்தேன்.
என்னோட கமலஹாசன் வேற, எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் இல்லையா? உங்களுக்கெல்லாம் முருகன்னா என்னன்னு தெரியுமா? என்ன அவ்வளவுதான் தெரியுமா? சொல்லுங்க, முருகன்னா என்ன? அழகன். என்னோட முருகன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் என்னோட முருகன். ஹல்லேலூயா. அத தெரியாம, பொறுமை இல்லாம அந்த எவனோரு கூத்தாடி அவனுக்கு பின்னால் ஓடி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். 2000 ரூபாய் டிக்கெட். அப்பவே நான் சொல்றது லாங் பேக் 84 85 2000 rupees கொடுப்பேன் டிக்கெட். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அப்போ லாட்டரி டிக்கெட்னு ஒன்று இருக்கும், தெரியல உங்களுக்கு? லாட்டரி டிக்கெட்ஸ் எப்படி பாக்குறீங்க? அது அப்படியே போய் பஞ்சா வாங்கிக்கிறது. அதாவது இதான் டே எக்ஸ்பைரி ஆன டிக்கெட் வாங்கி எல்லாம் கிழிச்சு கட் பண்ணி வச்சுக்கிறது. அவங்க ஸ்கிரீன்ல வந்தோன்னா போதும், என்ன பண்றது? தூக்கி அடிக்கிறது. பூ வாங்கின காசு ஜாஸ்தி இல்லை, அதனால இதை தூக்கி வீசுறது. அப்புறம் பாருங்க, இந்த மொபைல்னால எத்தனை பிரச்சனைகள் தெரியுமா? ஐயோ, பரிதாபம் பரிதாபம். நான் இங்க வந்து ப்ரீச்சிங் வந்திருக்கேன், சரியா? ப்ரீச் பண்ண தொடங்கணும்னு எல்லாரும் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறீங்க. உட்காந்து நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அல்லையோ எல்லாரும் வச்சிருக்கீங்க. நீங்க யாரும் அப்படி இல்லை. யாரோ 1-2 பேர் இருந்தீங்கன்னா முடிச்சுக்கோங்க. பொறுமையை சோதிக்காதீங்க. எனக்கு ப்ரீச் பண்றது அங்க வச்சிருக்கிறார். மை ஐ காட் மை வாய்ஸ், மை மவுத் பீஸ் இஸ் தேர். பொறுமையை சோதிக்காதீங்க. சரி, இப்போ மெசேஜுக்கு போகலாமா? சரி, கோ டு தி மெசேஜ். இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? 1/2 மணி நேரம் ஆச்சு. Now we are going to the crux of the message. Please try to receive it. சிரிக்கணும் இல்லைன்னு இல்லை, அதுக்காக தான் உங்களை தயார்படுத்தினேன். ஒரு ಬೀಜ ಹಾಕುವಾಗ அது வந்து ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ப்ளவிங் நடக்குது. ப்ளவிங்னா தெரியும் தானே? உழுகிறது, ஏர் உழுது, தண்ணீர் பாய்ச்சி விதையை போட்டு அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? பீஜா பண்ண போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோபு ஜேம்ஸ் எடுத்துட்டீங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1, அது 5 அதிகாரம் தான் இருக்கு. 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜேம்ஸ் சாப்டர். ஹalleluya. bless you. 1ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள் வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. யாக்கோபு சொல்றான், இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன சொல்றேன்? வாழ்த்துதல். உங்களை திட்டுறாரா? வாழ்த்துறாரு. இப்போ உங்களை வாழ்த்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன், திட்டுறதுக்கு வரல. அப்போ பவுல் சொல்றாரு, உங்களை வாழ்த்தி நான் எழுதுகிறதாவது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. இப்போ சோதனைகள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிற தேவனும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இப்போ சோதனையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. You are in test and trials. Okay? Third verse. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் சோதனை வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றது. சோதனையா சிஸ்டர்? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. You are being tested and you are under the trial. ரொம்ப சந்தோஷம். புரியல போல.
மறுபடியும் வாசிங்க, அந்த 3வது வசனத்தை வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, டெஸ்ட் ஃபார் யுவர் ஃபெய்த். Test for your faith. When you face a trial and temptation, you are under the test for your faith. உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய ஒரு பரீட்சை உண்டாகும் பொழுது, விசுவாசத்தை அசைக்கிற பரீட்சை, என்ன ஆனாலும் சரி நான் என்னுடைய ஊழியத்தை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நம்முடைய போதகர் சொன்னார். டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ், ஊழியத்தை விட மாட்டேன். உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு சோதனை உண்டாகிறதா? வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நமக்கு பொறுமை வேணுமா? நமக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. சரி, ஒரு சோதிக்கப்படுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பணி செய்கிற இடத்துல, உங்க அக்கம் பக்கத்துல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஒரு ரிலேட்டிவ்ஸா கூட இருக்கலாம். They are trying to persecute you. When they persecute you, what you will do? அவங்க உங்களை சோதனைக்குள்ளாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு உங்களுடைய விசுவாசம் என்ன ஆகணுமா? பெருகணுமா? அது உங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட். சோதனை பெருகும் பொழுது, சோதனை வந்துருச்சு, நம்முடைய விசுவாசம் பெருகும்படிக்கு நம்ம எதையை காத்துக்கொள்ள வேண்டுமா? பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டுமா? எங்க அண்ணனுக்கும் எனக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்க. அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு சண்டை, இதுல சொத்து தகராறுல சண்டைன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணுமா? கோர்ட்ல போய் கேஸ் பண்ணுமா? என்னமோ யாருக்கோ பேசுற மாதிரி இருக்கா இல்லையா? Should I drag him to the court? Tell me. 15வது சங்கீதம் வாசிங்க. 15வது சங்கீதம் 4வது வசனம், நினைக்கிறேன் 4-3 வாசிங்க. அதாவது ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் என்று ஒரு வசனம் இருக்குது. கீழே கடைசி இருக்கும் 15 ரைட் சைடுல. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் என்னது? ஆணையிட்டதில்னா என்ன சொன்னீங்க? யார் நீங்க சொல்றது? யாரும் சொன்னாங்க ப்ராமிஸ் பண்ணது? சொல்லுங்க, யார் சொன்னீங்க? பொறுமையா இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். எனக்கு நஷ்டம் வருதுனாலும் பரவாயில்ல. ஆபிரகாமும் லோத்தும் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆபிரகாம் மூத்தவனா, லோத்து மூத்தவனா? ஆபிரகாம் சீனியர். அது சொல்றாரு, அப்பா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கப்பா, நீ நானும் சகோதரர். நாம அவனுடைய மெய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணினார்களாம். என்ன பண்ணாங்க? வாக்குவாதம் பண்ணா. எதை குறித்து? மேய்ச்சலை குறித்து. நாம 2 பேரும் சகோதரர். எடுக்க வேண்டாம், டைம் ஆகும், சீக்கிரம் முடிச்சிருங்க. another 15 minutes. ஐயா, another 15 minutes. Okay, now it is 10:20. Before 10:40 I will close. Okay. அப்போ நாம 2 பேரும் சகோதரர், நமக்குள்ள சண்டை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். மெய்ப்பர்கள் எல்லாரும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஜெனிசிஸ்ல இருக்கு, படிங்க போய். வாக்குவாதம் பண்ண வேண்டாம். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ. அவன் லோத்து என்ன செலக்ட் பண்ணான் தெரியுமா? அப்படியே செழிப்பான இடத்தை, செழிப்பான இடம், அருமையான இடத்தை அவன் சூஸ் பண்ணி கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, நீ லெஃப்ட்ல பாரு, ரைட்ல பாரு, முன்னால பாரு, பின்னால பாரு, எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நீ நட, அது உனக்கு சொந்தமாகும். யாருக்கு? ஆபிரகாம். லோத்து என்ன பண்ணான்? அவனுக்கு செழுமையானதை தெரிந்து கொண்டான். செழுமையானதை தெரிந்து கொண்டான்.
சோதம் குமாரா அழிக்கப்பட்ட பொழுது அவனுடைய மனைவி என்ன சண்டை போடுற யாராவது சகோதரர் இருந்தீங்கன்னா தயவு செய்து கூப்புறவு, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. ஒரு 4 பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 4 things are there. There are 3 brothers. 4 பொருள் இருக்கு. எப்படி டிவைட் பண்ணீங்க? என்ன மேக்ஸ் எல்லாம் கேட்குறீங்க? சிம்பிள். anybody can answer. தப்பான பரவாயில்ல. யாரோ ஒருத்தர் 2 எடுத்துக்கணுமா, 2 கொடுக்கணும், விட்டு கொடுக்கணுமா? அருமையா சொன்னீங்க. விட்டு கொடுக்கணும் இல்லையா? அப்ப விட்டு கொடுக்கறதுக்கு நாம் தயாரா இருக்கிறோமா? இந்த பொறுமை விட்டு கொடுக்கும். பொறுமை என்ன பண்ணும்? விட்டு கொடுக்கும். 13 பாத்திரம் இருக்கு கழுவுறதுக்கு. 13 பாத்திரம் எங்க சிங்க்ல இருக்கு சரியா? ஒரு மாமியார் ஒரு மருமக இருக்கிறா. ஆளுக்கு எத்தனை பாத்திரம் கழுவணும்? மருமக 7. ஏமா என்னமா நாமே கழுவிடுறோம். அப்பா ஸ்தோத்திரம், glory to God, hallelujah. I'm talking practical things. Why I'm talking practical things, you know? Amen. So that we may understand certain things. அப்போ பொறுமையை எதனால காத்துக்கொள்ளணும்னா, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுமா? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஸ்டூடெண்டா இருந்தா ரப்பர் திருடலாமா வேண்டாமா? இல்லையா? அவனுக்கு அதுதானே, திருடிக்கலாமா வேண்டாமா? நான் அந்த பேக் கொண்டாந்து இருக்கேன்ல, அந்த பேக்குள்ள நடக்கல வச்சு வச்சுட்டேன். யாருக்கு தெரியாம? வைஃபுக்கு தெரியாம. பனானா சிப்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். குரங்குக்கு நடக்கலன்னா ரொம்ப பிடிக்குமா? குரங்குக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? தெரியாதா? சரி, ஓகே. இப்போ குரங்கு பிடிக்கிறவன் எப்படி பிடிப்பான் தெரியுமா? காட்டில் கிரவுண்டில் குழி தோண்டி வச்சிருவான். He'll make a pit on the ground. மேலே ஓப்பன் வந்து சின்னதாக தான் இருக்கும். இப்படி உள்ள போகும் கை, சரியா? உள்ள பெருசாக வச்சுக்குவான். அப்போ பாட்டு இருக்குல்ல, பாட்டை வச்ச மாதிரி வச்சிருவான். வச்சு அதுக்குள்ள என்ன போடுவான்? வறுத்த கடலை, நல்லா சால்டட் கீழ அப்படியே வறுத்த. உங்களுக்கே சாப்பிடும் போது இருக்கா? கடலை பருப்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒருத்தர் கை தூக்கிட்டாங்க, அங்கே ஒருத்தர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் மனைவி சாப்பிட விட மாட்டாங்க. ஏன்? என் மேல கோபம் அவங்களுக்கு? அன்பு ஜாஸ்தி, அதனால விட மாட்டாங்க. சரி, இப்போ குரங்கு கதைக்கு வந்துடுவோம். இந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு குழி தோண்டி அங்கே வறுத்த கடலை போட்டு வச்சிருவான். ஸ்மெல்லு குரங்குக்கு. இந்த யாக்கோபு குரங்கு என்ன பண்ணும்? போய் என்ன பண்ணும்? கையை உள்ள விட்டுரும். உள்ள விட்டா அப்படி அள்ளி எடுத்துக்கும். இப்படி ஆயிரும். கை இப்படி எடுத்தா கை வெளியே வராது. அப்படியே அதை விட்டுட்டா மொபைல். நான் ஒண்ணுமே சொல்லுங்கயா, அவங்க சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியல என்னது. உங்களுக்கு என்னவோ தெரிஞ்சிருக்கு. இந்த குரங்கு ஏன் இந்த மொபைலை பிடிச்சிருக்குது? விட்டா போதும், விடுறதுக்கு மனசு இல்லை. என் மனைவி கேட்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா வீட்டில் தான் சும்மா தானே இருக்கேன். எவ்வளோ அதிகாரியா படித்தேன்? எவ்வளோ அதிகாரம் படிச்சேன்? எவ்வளோ ரீல்ஸ் பார்த்த? We have to examine ourselves. வேதம் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை. ஆனால் இதை பார்க்கறதுக்கு ஸ்விஃப்டா போய் அதை பார்க்குறது. காலை எந்திரிச்சோன்ன மொபைல்ல
நீங்க சொல்லுங்க ப்ராக்டிக்கலா. காலேஜ் என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல டைம் பார்க்கலையா? வீட்டுல டைம் பார்க்குறேன்றீங்க. எடுத்து இதை சார்ஜில் போடுறது. எதுல போடுறது? இங்க சார்ஜ் இல்லை, இங்க பேட்டரி இறங்கி இருக்கு. இங்க பேட்டரி இல்லை, எங்க ஆவிக்குரிய காரியத்துல பேட்டரி இல்லை. ஆனா இதை போட்டு 100 ஆகுற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறது. அதை பிடிச்சிருக்கிறோம். அதை விட்டுட்டு வேதத்தை எடுத்தோம்னா நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளையினுடைய பிள்ளையும் பிள்ளையினுடைய பிள்ளையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்ப அந்த குரங்கு பிடிச்சது மாதிரி நாம் பிடித்திருக்கிறதை விட்டு என்ன பண்ணணும்? இப்படி பண்ணா பத்தாது. வீட்டில் போய் மொபைலை ஒரு ஊழிக்காரம்மா ட்ரிச்சில் இருக்கிறாங்க, எனக்கு சொன்னாங்க, டே தம்பி ஜேக்கப், ஒரு நாள் மொபைல் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமா ஒரு நாள் கேட்டாங்க. ஒரு நாள் மொபைல் ஃபாஸ்டிங் முடியுமா? ஐயாவே சொல்றாரு முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணேன், மொபைலுக்கு கொண்டு ஹாலில் வச்சுட்டேன் பெட்ரூம் போயிட்டேன். இருக்கவே இல்லை. சாயங்காலம் என் மனைவி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போய் மொபைல் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட மிஸ்டு கால். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாங்க? ஒரு பாஸ்டர் காலை கூட அவர் ஃபோன் பண்ணார். பாஸ்டர் பிலிப் ஃபோன் பண்ணார். நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா கேட்டார். இல்லையா ஃபாஸ்டிங், மொபைல் ஃபாஸ்டிங்கா? என்ன ஃபாஸ்டிங்? மொபைல் ஃபாஸ்டிங். அவர் 3 வேளை ஊட்ட சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். This is great fasting, I tell you. You will experience it. Please do it. If you are a student, if you are a youngster, right? அங்க பாக்குறேன், நீ தான் யங்ஸ்டர். யங்ஸ்டரா என்னன்னு எனக்கு தெரியல. பைபிள் வச்சிருக்கிறதுனால நீ யங்ஸ்டரா இல்லையோ நீ யோசிச்சேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, வேதம் வச்சிருக்கிறீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். பைபிள் கையில் வேணும். ஒரு சில டைம்ல பைபிள் ஆப் இருக்கு, எடுத்து வாசிக்கிறோம், இல்லை. பட் பிரிண்டட் பைபிள் we should be carrying it. Carry the Bible when you are young. The Bible will carry you when you are old. பொறுமை. சரி, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய பொறுமை சோதிக்கும்படிக்கு, என்ன சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு. 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. மெசேஜ் முடிஞ்சது. மெசேஜ் இந்த வசனத்துல முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லுது அந்த வசனம்? If you anybody is having English Bible, can you read? Let patience have its perfect work, that you may be perfect and complete, lack nothing. Okay. இப்போ you want to be perfect in everything, right? பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னா என்ன காத்துக்கொள்ளணுமா? பொறுமையை காத்துக்கொள்ளணுமா? நான் பூர்ணப்படணும், எனக்கு பூர்ணமான ஆசீர்வாதம் வேணும். Wherever I lack some things, I need it. Lord is my shepherd, I shall not want. I shall not want anything, because Lord is my shepherd. He provides me. Jehovah Jireh. He provides me everything. பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டுமா? பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டுமா? Thank you, Jesus. ஐந்தாவது அதிகாரம் யாக்கோபு 5. We have come to the fag end. We have come to the message endக்கு வந்துட்டோம். பாருங்க,
5வது அதிகாரத்துல என்ன சொல்லுது? 7வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, ஆ. கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். என்ன? யார் வருமானமும்? We are waiting for the Lord, right? The time came, the Lord came, Lord took, and Lord went. இல்லையா? When the time comes, அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். நான் கேட்டேன், அவரு கொடுக்கல. I've been praying, but God has not given me. கண்ண போயிலான் இருந்தேன். Can I murmur with the Lord? Can I murmur with the Lord? No, I cannot. 8வது வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. God is standing at the doorsteps, very near. Very near னு ஜேம்ஸ் எந்த வருஷத்துல சொன்னான் தெரியுமா? When? 2000 years back. அவர் வருகை சமீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். இயேசு மரித்து 60வது ஆண்டிலே எழுதப்பட்ட இந்த கடிதம், யாக்கோபு எழுதின நிருபத்துல என்ன சொல்றான்? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், நீங்க பொறுமையோட காத்திருங்கள். You stay in Jerusalem, Jesus said and meant. You stay in Jerusalem till our Father has promised to give you Holy Spirit. அது வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்னாரு. அவ பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். பொறுமையோட காத்திருந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி காத்திருந்தார்களா? They were gathered together in one accord. இப்போ இந்த சபையில் எவ்வளவு பேர் இருக்கீங்க? Are we in one accord gathered here? See, there are a lot of differences with us, right? I am black, you are white. I speak Tamil, you speak Kannada. Some people, they speak English. There are a lot of differences among us, right? But still, we have gathered together in one accord. Yes or no? Yes. For what? The purpose is to worship the Lord, to glorify the Lord. We have gathered here in one accord. In the upper room, when they gathered together in one accord, the Holy Spirit was poured out. அந்த இடம் அசைந்ததாம். அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இது வாசிக்கிறோம். The shaking will take place. Even when Peter was talking, the shaking was taking place in Acts chapter 4. அப்ப அன்னைக்கு ஷேக்கிங் நடந்தது, இன்னைக்கு ஏன் ஷேக்கிங்? அன்னைக்கு நடந்த ஷேக்கிங் மாதிரி இன்னைக்கு ஏன் ஷேக்கிங் நடக்கிறது இல்ல? ஏன் இல்ல? பொறுமை இல்ல, ஒரு மனம் இல்ல, அப்புறம் மட்டும் இருக்கு. எந்த அப்புறம்? எது அப்புறம் உங்களுக்கு? இதுதான் அப்புறம். ஆமென். அப்ப when you gather together in one accord, God will pour out His Spirit. ஐயா முதல்ல சொன்னீங்க தாயின் கர்ப்பத்திலேயே அந்த ஸ்பிரிட் இருக்குது, இப்ப எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. ஆனா இடையில ஒருத்தன் வந்து இந்த விதையை தூக்கிட்டு போயிட்டான். எந்த விதைய? பொல்லாத விதைய தூக்கிட்டு போயிட்டான். அது நமக்குள்ள வளர்ந்து அது வளர்ந்துருச்சு. இந்த விதை மொபைல்னால மழுங்கி போய்விட்டது இல்லையா? அப்ப அது வளர்ந்து
பயிரை என்ன பண்ணுமா? கெடுக்குமா? அது வளர்ந்துருக்கு ஜாஸ்தியா. துன்மார்க்கத்தனம், கோபம், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு. கசப்பு, வெறுப்பு, காயங்கள் என்றோ மறைந்ததையா. அர்ப்பணித்தேன், 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 ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பாவே அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உயிரோடு இருக்கும் நாள் நமக்கு சொந்தம்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து, அசோக் சொல்லுப்பா, சொல்லு தங்க, புஜ்ஜி குட்டி சொல்லுமா. புஜ்ஜி குட்டியோ இல்லை எந்த குட்டியும் உங்களை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சபையில் ஒரு பொண்ணு இருந்தா, ரொம்ப அழகான பெண்ணு. அந்த பெண்ணும் அவனுடைய கிளாஸ்மேட்டும், அவன் வேறு சபை, இந்த பொண்ணு வேறு சபை. 2 பேரும் லவ் பண்ணாங்க. பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு, ரீசெண்டாக பார்த்துருக்கலாம் நீங்கள் கூட. என்ன பண்ணாங்க? 2 பேரும் ஒரு உல்லாசமான இருக்கிற இடத்துக்கு போனாங்க. 2 பேரும் கோவாவுக்கு போனாங்க. பேர் சொல்ல விரும்பவில்லை. கோவாவுக்கு போனாங்க. இவன் கூட்டிட்டு போனான் அந்த பொண்ணை. திருமணம் செய்வதற்காக விட்டு விட்டு ஓடி போனார்கள். My dear sister, please listen to me. Please listen to your parents. Never listen to your friends. Never listen to your reels. Never listen to WhatsApp messages. Please, for God's sake. இந்த பையன் அவனை கூட்டிட்டு போயிட்டு அங்கே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இந்த பையன் திரும்பி வந்துட்டான் பெங்களூருக்கு. 3 நாள் ஆச்சு. தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பேரண்ட்ஸ். அந்த பொண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பொண்ணை கண்ட துண்டமாக வெட்டி ஒரு காட்டிலே தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டான். Such a wonderful girl. Such a wonderful girl. அவனை கொலை செய்தான். காட்டில் தூக்கி போட்டுட்டு வந்துட்டான். அவங்க 2 பேத்துல என்ன ஆர்குமெண்ட் தெரியல. இட் இஸ் நாட் ரிவீல்டு. ட்ரையல் இஸ் கோயிங் ஆன். அவங்க பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? காலேஜில் படிக்கிற அந்த பொண்ணு இந்த வயசுல பொறுமை இழந்து, அப்பா அம்மா எனக்கு நன்மையானதை செய்வார்கள் என்று சொல்லி உணராதபடிக்கு பொறுமை இழந்து போனது நிமித்தம் ஒரு உயிர் பிரிந்து போனது. What a pathetic thing. It happened recently. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போனவர்கள் வீட்டில் அப்பா அம்மாவிட்ட ஒன்றும் சொல்லலை. போனாங்க. திரும்பி பின்னம் வந்தது. பேரண்ட்ஸ் எவ்வளோ வருத்தம் இருக்குது. 21 வயசு வளர்த்தி வாலிபம் பண்ணி எவ்வளோ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. I am talking to all youngsters today. உங்களுடைய அப்பா அம்மா சொல்றது மாத்திரம் கேளு. Nobody is good today. Nobody is good. Maybe you can listen to your pastor. Listen to your elders, your parents. வேற யாரும் உங்களுக்கு நன்மை சொல்கிறவர் இல்லை. ஒருவராகிலும் நன்மை சொல்ல மாட்டாங்க. அன்படினாலே நம் பொறுமையை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அநேக காரியங்கள் உண்டு. அங்க கர்த்தர் வரும் வரை காத்திருக்க வேண்டுமா? அதற்கு பொறுமை அவசியமாக இருக்கலாம்.
நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். இருதயம் ஸ்திரப்பட்டிருந்தா அந்த பொண்ணு போயிருப்பாளா? ஸ்திரமடையவில்லை. 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். எங்க வந்துட்டாரா? நியாயாதிபதி வாசற்படியில். நியாயாதிபதி வந்து என்ன பண்ணுவார்? நியாயத்தின் நேர்மையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். எங்க டோர் ஸ்டெப்ஸ்ல வந்தாச்சு. டோர் ஸ்டெப்ஸ்ல நிக்கிறாரு. அங்க வந்து ஒருவருக்கொருவர் முறையிடாதிருங்கள், கோல் சொல்லாதிருங்கள். டீச்சர் இவன் என்ன அடிச்சுட்டான், என்னை குத்திட்டான், என் ரப்பர் திருடிட்டான், என் பெண்ணை திருடிட்டான், அது பரவாயில்ல இல்லையா? உன் குடும்பங்களுக்குள்ளே நடைபெறுகிற வாக்குவாதங்கள், வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதங்கள் வரும் முன்னே அதை நிறுத்து. டேம்ல தண்ணீர் திறந்து விடுற மாதிரி அது வருமா? அந்த மடை திறந்துட்டான், அவ்வளவுதான். எப்படி வெள்ளம் பீறிட்டு வந்துடும். அந்த டேமை அதை திறந்து விடுறதுங்கிறது என்ன தெரியுமா? வாயை திறகுறது. வாயை திறந்து பேசுகிறோம் இல்லையா? குற்றப்படுத்துகிறோம் இல்லையா? ஜட்ஜ் நாட் அதர்ஸ். அடுத்தவர்களை தீர்க்காதிருங்கள், நீங்களும் தீர்க்கப்படாதிருப்பீர்கள். 10வது வசனம், நீடிய பொறுமையா. எகைன் வாசிங்க. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். அவங்க வந்து நன்மையை சொன்னா அவங்களே பகைப்பாங்க. ஜான் தி பாப்டிஸ்ட் போய் சொல்றான், நீ உன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமா? பிலிப்பினுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டான். அவன் என்ன பண்ணாங்க? தலைய சிறைச்சேதம் பண்ணினார்கள். அப்போ நமக்கு திருஷ்டாந்தமாக, சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும். அவங்க துன்பப்படுத்தினாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்களாம்? நீடிய பொறுமையா இருக்கும்படிக்கு அவளுக்கு திருஷ்டாந்தமாக அவர்களை வைத்திருக்கிறார்களாம். தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். How they were persecuted. பால் எடுத்து படிச்சு பாருங்க. அப்போஸ்தலன் பால், இயேசு கிறிஸ்து 1 Corinthians 40 அடிகள் வாங்கினார். எத்தனை முறை? 39 flogging one time. Do you know how many times Paul was beaten like that? Flogged like that? 5 times. 5 times. லாஸ்ட் டைம் வந்தப்போ இது சொன்னேன்னு நினைக்கிறேன். 5 பெருசா 1 பெருசா? பால் அத்தனை பெர்சிக்யூஷன் ஆகுது, அத்தனை அடி. ஒரு தடவை விஷப்பூச்சி கடிச்சது. விஷப்பூச்சி செத்து போயிட்டானா? இல்லை இல்லை, அவனுடைய விசுவாசம் பெருகும்படிக்கு அந்த டெஸ்ட் அனுமதிச்சார் ஆண்டவர். அதை அனுமதித்தார். ஒரு தடவை படகு உடைந்து தண்ணீர்ல கிடந்தான். நிர்வாணமாய் இருந்தானா, பசியினால் இருந்தானா, ஜெயில இருந்தானா. எவ்வளோ பெர்சிக்யூஷன்லையும் அவன் கைவிடவில்லை. நமக்கு ஒரு சின்ன ஒரு காயம் பட்டுருச்சுன்னா, ஒரு சின்ன காயம் பட்டுருச்சுன்னா, யாராவது ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, அந்த சிஸ்டர் அப்படி பேசிட்டாங்க, அந்த சிஸ்டர் அப்படி பேசிட்டாங்க, அந்த பிரதர் அப்படி பேசிட்டாங்க. நமக்கு பொறுமை இல்லை. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும், ஆணையிட்டதில் நஷ்டமே வந்துருச்சு, பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும். வாயிலிருந்து வருதான், உன்னை துன்பப்படுத்துவதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
ஜெபிக்க வேண்டும். 5:44 மத்தேயு. உன்னை துன்பப்படுத்துவதற்காக நீ வயிறுகளை நீ பிரித்து செய். இல்லையா? உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொறுத்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தார். 11வது வசனம். 11. ஜேம்ஸ் இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து வந்துட்டாங்க, நம்ம வந்துட்டாங்க. இப்போ யோபை குறித்து சொன்னீங்கல்ல. அப்போ பொறுமையா இருக்கிறவர்களை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறோமே. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை என்னென்று அழைக்கிறோம்? பாக்கியவான்கள். யோபு 42:2 என்ன வாசிக்கிறோம்? 2 தனியான ஆசீர்வாதத்தை பெற்றானா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. பொறுமையா காத்திருந்தான். எல்லாம் போயிடுச்சு. மனைவி என்ன சொன்னா? தேவனை தூஷித்து ஜீவனை விட வேண்டி சொல்லுகிறான். பைத்தியக்காரி போல் பேசுகிறார். என் மனைவி போய் பைத்தியக்காரி போல் பேசுறேன்னு என்ன ஆகும்? அன்னைக்கு சப்பாத்தி கறிகிறோம் இல்ல? யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். வாசிங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்ப கர்த்தருடைய செயலின் முடிவையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ துன்பப்பட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டான். அவன் பொறுமையை காத்து கொண்டபடினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். பொறுமையாக இருக்கிறவர்களை என்னென்று சொல்லுகிறார்கள்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லணுமா? நான் பாக்கியவானா, நான் பாக்கியவதியா என்பதை குறித்து என்னுடைய இருதயம் என்னை சோதித்து அறியும். மிகுந்த உருக்கமும் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அடுத்தது எலியாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எத்தனாவது வசனம்? 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அப்போ நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் எலியா. ஆனா அவன் கருத்தாய் ஜெபித்தான். ஜெபித்ததுனால மழை நின்றுச்சு. அப்படி விட்டாரா? மழை பெய்யாம போட்டோம், நாசமா போட்டோம் விட்டாரா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. யோபை குறித்து பார்த்தோம், எலியாவை குறித்து பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், நிறைய பவுலை குறித்து பார்த்தோம். எல்லாரும் பொறுமையோடு தான் இருந்தாங்க. இன்னும் நிறைய இருக்கு. வேதத்தில் உள்ள கேரக்டர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா everybody are persecuted. வீப்பிங் ப்ராஃபட் ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாரு? எரேமியா. அது மூஞ்சியவன். நான் சின்ன பிள்ளை, நான் அங்கே போகிறது, அங்கே போவேன் அப்படிங்கிறான். நீ தான் வரணும், அழைத்து கொண்டார். அப்போ நீடிய பொறுமை கர்த்தர் நமக்கு தருவாராக. நீடிய பொறுமையினாலே கர்த்தர் நம்மை அபிஷேகம் செய்வாராக. அந்த நீடிய பொறுமையினாலே நீங்களும் நானும் என்ன என்று அழைக்கப்படுகிறோம்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். நம்ம வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்ல நடந்தோம்னா நம்மளை என்னன்னு சொல்லி கொடுவாங்க? போறாரே இவர்தான், போறாரே இவர்தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஓ போற சண்டைக்காரையா, வாயை திறந்தா சண்டை போடுறது அப்படி சொல்லுவாங்களா? இல்ல கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறான் என்று சொல்வார்களா? கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்களா? அவரை எப்பொழுதும் நாம் தரித்து கொள்ள வேண்டுமா? அப்படின்னு என்ன? அவருடைய கேரக்டரை நாம் தரித்து கொள்ள வேண்டுமா? பொறுமையோடு, சாந்தத்தோடு, கோபம் இல்லாமல், அன்பு, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவன் கர்த்தர் பொறுமையை தருவாராக. தேவ பிதா இந்தன்மை பரலோ
சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே ஆவலதாய் என்னை பயன்பொன்மே தேவபிதா என்னை பரலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதியனோ மெய்ப்பரலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே சாலிழல் பல்ல திறங்கிடினோ சாற்றும் தீங்கு கண்டாஞ்சேரே வானபரன் என்னோடிருப்பார் வளைதடியும் கோலுமை தேற்றோம் மெய்ப்பரலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே பகைவர்க்கெதிரே ஒரு பாந்தி பாங்காய் எனக்கு ஏற்படுத்தி சுகதையிலும் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார் மெய்ப்பரலோ தாழ்ச்சி அடைகிலானே ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும் மேயன் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன் சிறுமை தாழ்ச்சி அடையிலானே. ஆமாண்டவரே, நாங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். ஆவியின் கனிகளிலே ஒன்று அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்ட 9 கனிகளிலே ஒரு கனியாகிய நீடிய பொறுமை குறித்து, லாங் சஃபரிங் குறித்து இன்றைக்கு கர்த்தர் அடியுடைய வாயில போட்ட வார்த்தைகளுக்கு எனக்கு நன்றி ஆண்டவர். பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த அந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பாதபடிக்கு கர்த்தர் நிறைந்த ஆசீர்வாதத்தினாலே பூரணப்படும்படிக்கு ஆசீர்வாதத்தினாலே இவர்கள் பாக்கியவான்கள், இவர்கள் பாக்கியவதிகள் என்று அழைக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அடியனை மறைத்ததற்காய், உடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காய் உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Hallelujah.